தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். காவல்துறையின் விசாரணைக்கு மதுரை ஆதீனம் ஆஜராகவில்லை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவரது தரப்பில் அவரது செயலாளர் செல்வகுமார் ஆஜராகியிருக்கிறார். கார் விபத்து தொடர்பாக குறிப்பிட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர் மீது புகார் அளித்திருந்தார் மதுரை ஆதீனம். காரை ஏற்றி தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை நடைபெற்ற நிலையில் உண்மைக்கு மாறான தகவல்களை தெரிவித்ததாக காவல்துறை மதுரை ஆதீனத்தை விசாரணைக்கு அழைத்திருந்தது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்டு பெறலாம். அன்பரசன், மதுரை ஆதீனம் இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராகல அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன? வதந்தி பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அளித்த நிலையில் இன்று அவர் விசாரணைக்காக ஆஜராகவில்லை. ஆனால் அவருக்கு பதிலாக அவரது தனி செயலாளர் செல்வகுமார் வழக்கறிஞர்களோடு தற்போது சேத்துப்பட்டில் அமைந்திருக்கக்கூடிய கிழக்கு மண்டல சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை காட்டாங்குளத்தூர் பகுதியில் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கிய சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மதுரை ஆதீனம் மே மாதம் 2ஆம் தேதி வந்தபோது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அவரது கார் விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து மே மாதம் 3ஆம் தேதி சென்னை பெருங்குளத்தூர் பகுதியில் துவங்கிய சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மதுரை ஆதீனம் விபத்து குறித்து பேசும்போது தன்னை கொலை செய்ய சதி செய்து விட்டார்கள், இதில் பாகிஸ்தான் ஈடுபட்டிருக்கலாம், தர்ம ஆதீனத்தின் ஆசிரியால் நான் காப்பாற்றப்பட்டுள்ளேன், மேலும் தன்னை தாக்க வந்தார்கள், குல்லா அணிந்திருந்தார்கள், தாடி வைத்திருந்தார்கள் என அவர் கூறிய அந்த விவகாரமானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது சம்பவம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அது திட்டமிட்டு நடந்த ஒரு கொலை முயற்சிக்கான விபத்து அல்ல, அது ஒரு விபத்து என தெரிய வந்தது. குறிப்பாக மதுரை ஆதீனத்தின் கார் அதிவேகமாக சென்ற போது எதிரே வந்த காரின் மீது இடித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர் வதந்தி பரப்பியதாக அவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். குறிப்பாக கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கோடு செயல்படுதல், மதம் இனம் குறித்து பேசி இருவேறு சமூக பிரிவினருக்கிடையே கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்தல், பொது தீமைக்கு வழிவகுக்கும் அறிக்கைகளை பேசுதல், அதே போன்று பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் சென்னை மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் அவரிடம் இந்த வழக்கு குறித்து விசாரிப்பதற்காக ஏற்கனவே ஒரு முறை சம்மன் அளிக்கப்பட்ட போது அவர் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் 2வது முறையாக இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டது. ஆனால் மதுரை ஆதீனம் இன்று விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் அவருடைய தனிச் செயலாளர் செல்வகுமார் மற்றும் அவரது தரப்பு வழக்கறிஞர்களோடு தற்போது சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக போலீசாரிடம் அவருக்கு வயது முதிர்வு காரணமாக தற்போது ஆஜராக முடியவில்லை எனவும், மேலும் கால அவகாசம் வேண்டும் எனவும் அவர்கள் தற்போது கேட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது ஆஜராகி இருக்கக்கூடிய இருவரிடமும் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.